ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசாஸ் கிச்சன். ஒவ்வொரு நாளும் ஒரே வகையான உணவுகளை நாங்கள் சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டு பார்க்க முடியும் நினைக்கிறேன். எங்களோட பாரம்பரிய பொருட்களை வச்சு நாங்கள் பயன்படுத்தாத சில பொருட்களை வச்சு நாங்கள் புதிய வகையான உணவுகளை செய்வோம். இன்றைக்கு நான் பச்சை பயறில் ஒரு புது வகையான உணவு செய்திருக்கிறேன். பயரை நாங்கள் நீண்ட நேரம் ஊற விட்டாரு 12 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம் ஊற விடைக்கு அது முளைக்கத்து வாங்கும். அந்த முளைக்கத்து வங்கைக்கு அதுல போஷண பொருட்கள் அதிகரிக்கும். அப்படியான உணவுகளை நாங்க சாப்பிடக்க எங்களை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எங்களை நிறைய சத்து கிடைக்கும். வாங்க, நான் ஒரு பயரை ஊற வச்சு அதுல இருந்து ஒரு உணவு செய்திருக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கரண்டி ரவாவும் ஒரு கரண்டி தயிரும் கலந்து வைக்க போறேன். இது தேவையில்லை, கட்டாயம் தேவையண்டில்லை. நீங்க நான் சேர்த்திருக்கிறேன், ஆப்ஷனல் தான். நீங்க தேவையில்லாட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்க சேர்க்க விடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கரண்டி ரவையும் ஒரு கரண்டி தயிரும் கலந்து போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு நான் ஊற வச்ச பயறு எடுத்திருக்கிறேன். இங்க பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. ஆனா சாடிய சின்னதான் முளைக்கத்து வாங்கி இருக்கு, நல்லா முளைக்கல. இங்க நீண்ட நேரம் ஊற விட்டீங்கன்னா முளைக்கத்து வாங்கி இருக்கும். அந்த பயிறு தான் நல்ல. எவ்வளவு தூரம் அது முளைக்குதோ அது நல்ல. அதோட கருகப்பிலையும் சின்ன பச்சை மிளகான்றதால ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 4 உள்ளிப்பல்லு, அதோட ஒரு துண்டு இஞ்சி, சிறிதளவு நச்சீரகம். இவ்வளோத்தையும் நான் சேர்த்து என்ன செய்ய போறேன், அரைக்க போறேன். வாங்க, இதை அரைச்சிட்டு வருவேன். கணக்குல கொஞ்சமாக தான் செய்கிறேன்னு பாருங்க, நல்லா பட்டு போல மென்மையாக அரைச்சிருக்கு. இதை நாங்கள் ரவை கலவையோட கலந்து கொள்ளுவோம். நீங்க ரவை கலவை எடுக்காம இருந்தீங்களா இருந்தா சிறிதளவு அரிசிமா அல்லது கோதுமை ஏதோ ஒன்று சேர்த்து கொள்ளலாம். தனியாக பயறு கொஞ்சம் ஒட்டுற தன்மை குறைவாக இருக்கும், அதால் நாங்கள் அப்படி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த கலவையை கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்பேன். நான் இன்னும் உப்பு போடல. இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு, கொஞ்சம் களியாக இருக்குது, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்க போகிறேன். உப்பை போடுவோம், அளவா உப்பு போட்டு கொள்ளுங்க. சிறிதளவு அப்பச்சோடா சேர்க்கிறேன். விருப்பம் நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் சிறிதளவு அப்பச்சோடாவும் சேர்த்து போட்டு தண்ணி விட்டு போகிறேன். பயறுக்க பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, உள்ளி, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை இவ்வளத்தையும் போட்டு அரைச்சி ஒரு கலவை. நிறைய பூசண பொருட்கள். இப்போ சாப்பாட்டுக்கு வெங்காயம் எல்லாம் முள்ளையில் எடுத்து எறிஞ்சிருவாங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். இப்படி நாங்கள் ஒன்று செய்ய மாட்டோம். இதுக்குள்ளேயே எல்லாம் கலந்துட்டு ஒரு எடுத்து எறிகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, பெல் பட்டனையும் அமுக்கிக்கொள்ளுங்க. அதோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. வந்துட்டு இதை நான் குண்டு தோசை சுடுற சட்டியில தான் சுட போறேன். இன்றைக்கு உங்கள்கிட்ட ஸ்டெக் இருந்தா நல்லா. என்னென்ன நான் ஸ்டெக் இல்லை. இது முதல் இன்றைக்கு இது எங்களோட இந்த சமையலுக்காகத்தான் வேண்டி நான் இது யூஸ் பண்றேன். அதால நல்லெண்ணெய் பாவிக்கிறேன். நல்லெண்ணெய் பாவிச்சாதான் இந்த இதுகளை ஒட்டி கொள்ளாது. புது சண்டைதால ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லெண்ணெய் பாவிக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் கூடத்தான் விட்டுருக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக்கண்டா எண்ணெய் விட தேவையில்லை, எண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெய் கொதிச்சா பிறகு அதுக்குள்ள அந்த இதில் கொஞ்சம் கொஞ்சம் விடுவேன். கொஞ்சம் கொஞ்சம் விடைக்கு அப்படி கீழ் பக்கத்தால் பொரிஞ்சு கொண்டு வரும். நல்ல டேஸ்டாக இருக்கும். பயரை நாங்கள் இப்படித்தான் சாப்பிட்டாலும் சுவை கூடும். இது நான் இதுகள் ஒன்றும் சேர்க்காம உரைப்பு சேர்த்து செய்கிறேன். நான் சீனி சேர்க்கிற பதார்த்தம் செய்யக்க எல்லாம் அநேகம் அப்படிக்குது. எல்லாம் சீனி ஒவ்வொரு நாளும் சீனி செய்யாதீங்க. அதால் நான் இன்றைக்கு சீனி சேர்க்காம மா சேர்க்காம எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு சுவையான ஒரு பதார்த்தம் இது. பாருங்க, அவ்வளோ குளிக்கையும் விட்டு போட்டு மூடி விடுங்க. அவிஞ்சா
தெரியும். மேலால் அப்படியே அமர்த்தி பார்த்தோம்ன்றாலே எங்களுக்கு தெரியும் அவிஞ்சிருக்காண்டு. பாருங்க, நெருப்பை குறைச்சி விடுங்க நல்லா. அப்படியே அமர்த்தி பார்த்துட்டு ஒரு கரண்டியால் சுருட்டி அப்படியே எடுக்க என்ன செய்யும், அப்படியே சுற்றி எடுங்க. சுற்றி கொஞ்சம் அமர்த்தி எடுக்க, கொஞ்சம் தோண்டி எடுக்க பாருங்க. அழகான ஒரு பலகாரம், வித்தியாசமானது. சிலதை நாங்கள் புதுசு புதுசாக செய்து கொடுக்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரே வளமையான வடையும் தோசையும் இட்லியும் இந்த சாதாரண பதார்த்தத்தை விட நாங்கள் பிறந்ததுலேருந்து அதுகளைத்தான் சாப்பிட்டு வளர்றோம். ஆகவே வித்தியாசமாக செய்யுங்க. இதுக்கு நான் ஒரு சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கும் பச்சை பயறுன்றதால இதுக்கு பச்சை மிளகாய் சட்னி அரைக்கிறேன். ஒரே மாதிரி இருக்குமெண்டு தேங்காய் பூ, பச்சை மிளகாய் 2, வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி இருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சி முடிஞ்சு சிறிதளவு தேசிக்காய் புளி சேர்த்து கொள்ளுவோம். இவ்வளோ அரைக்க போகிறேன். நான் இது கருவேப்பிலை போடையில் நீங்கள் தேவையாண்டா கருவேப்பிலை போடுங்க. இன்னும் நல்ல பச்சையாக வரும். பாருங்க, கொஞ்சம் கூட பண்ணி விட்டுருக்குறேன். ஊறக்கூடிய மாதிரி நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்குது. இது பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குது. பயறு பச்சை நிற பலகாரம் ஏதோ ஒரு சிற்றுண்டி. நாங்கள் விதம் விதமாக கொடுக்கணுமென்றதால, வித்தியாசப்படுத்தி சமைக்கணுமென்றதால இப்படி சமைச்சிருக்கோம். எங்களோட அம்மாக்களும் முந்தைய காலத்தில் செய்திருப்பாங்க. இதுக்கு வேறு ஒரு பேர் இருக்கலாம். நான் இது வரைக்கும் சாப்பிடல. இப்படி ஒன்று தான் நான் ட்ரை பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த பயரில் செய்த சிற்றுண்டி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். பாருங்க இவ்வளோ சுவையாக இருக்குது.